நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட இஸ்லாமிய கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீநகர் தொகுதியில் மாநில தலைவர் எம் அபுகிதர் வேட்புமனு தாக்கல். சென்னை தீநகர் சட்டமன்ற தொகுதிக்கு திராவிட இஸ்லாமிய கழகத்தின் மாநில தலைவர் எம் அபுகிதர் 4/4/2026 கோடம்பாக்கம் தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், திராவிட இஸ்லாமிய கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்டமாக 8 தொகுதிகளில் சுயேட்சையாக போட்டியிடுகிறோம். அதில் தலைவராகிய நான் தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிடுகிறேன். ராயபுரம், துறைமுகம், பெரம்பூர், வேளச்சேரி, தாம்பரம், திருப்போரூர், செய்யூர் ஆகிய தொகுதிகளில் அனைத்து சகோதர சகோதரிகளை ஒன்றிணைத்து நாங்கள் இணைந்து போட்டியிடுகிறோம். வருகின்ற காலங்களில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் என தெரிவித்தார். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டும் என்று ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக திராவிட இஸ்லாமிய கழகம் சார்பாக சுயேட்சையாக நாங்கள் தியாகராய நகரில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அதே போல் ராயபுரம், துறைமுகம், பெரம்பூர், வேளச்சேரி, தாம்பரம், திருப்பூரூர், செய்யூர் இவ்வளோ 8 இடங்களில் நாங்கள் திராவிட இஸ்லாமிய கழகம் சார்பாக சுயேட்சையாக நாங்கள் வேட்புமனு இன்று நாங்கள் தாக்கல் செய்கிறோம். முதல் கட்டமாக தியாகராய நகரில் இன்று மனு தாக்கல் செய்திருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய திராவிட இஸ்லாமிய கழகத்திற்கு எங்கெல்லாம் எங்களுடைய மக்கள் ஆதரவாக இருக்கிறார்களோ அதை கணக்கு பண்ணி நம்ம நிற்கிறோம். அடுத்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் நிற்கலாம் என்று ஒரு முடிவு செய்திருக்கிறோம். இப்போ முதல் தேர்தலாக திராவிட இஸ்லாமிய கழகம் ஆரம்பித்து முதல் கட்டமாக இருக்கிறதுனால நாங்கள் 8 தொகுதியில் இப்போ நாங்கள் போட்டியிடுகிறோம். தாம்பரம், செய்யூர், திருக்கலக்குண்டம்லாம் தொப்புள்கூடி உறவாக இருக்கிற ஏதோ நீங்கள் இஸ்லாமியர்கள் நிற்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க. எங்களுடைய அமைப்பில் அனைத்து என் தொப்புள்கூடி உறவுகளும் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. அவங்களும் அதில் போட்டியிடுறாங்க. இப்போ அந்த பிரதித்துவத்துக்கு தகுந்தவாறு, இஸ்லாமியர்களுடைய பிரதித்துவத்துக்கு தகுந்தவாறு இந்த தடவை திமுக அவங்க சதவீதத்துக்கு தகுந்தவாறு கூட சீட்டு கொடுக்கல. எல்லோருக்கும் 2, 3, 4 மொத்தமே 6 தான் கொடுத்துருக்குறாங்க. இல்ல அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நீங்க அங்கெல்லாம் பார்க்க கூடாது. இஸ்லாமியர் அமைப்புன்னு இந்த ஒரு அமைப்புன்னு சொன்னா முஸ்லீம் லீக்கு ஒரு தேசிய கட்சியாக இருக்கு. அதற்கு இன்னைக்கு திமுகவுக்கு தமிழகம் முழுவதும் பாசிச இதுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்கும் என்ற நிலையில இருக்கும்போது, அப்போ திமுகவுக்கு ஓட்டு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, அப்போ இவ்வளவு காலம் இல்லாம இந்த தடவை அவர்கள் அதிகமாக சீட்டு கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க சின்னத்துல தானே நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிகமாக உறுப்பினர்களை அவங்க கொடுத்துருக்கலாம். அப்போ ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமுமுகவுக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்க. மஜகவுக்கு 1 சீட்டு கொடுக்குறாங்க. எஸ்டிபி கட்சி எவ்வளவு வலுவா இருக்கு, அதுக்கு 1 சீட்டு கொடுக்குறாங்க. அப்ப எல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டு ஆகனா போறோம் என்ற ஒரு அடிப்படையில தான் அவங்க போறாங்க. தவிர நமக்கு பிரதித்துவத்துக்கு தகுந்தவாறு அவங்க கேட்கல. நம்ம திராவிட இஸ்லாமிய கழகம் என்ன நோக்கத்துல நம்ம கொண்டு போறோம்னா, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைத்து வருங்காலங்களில் இது ஒரு பெரிய இயக்கமாக கண்டிப்பாக வரும். நீங்க பார்க்க தான் போவீங்க. அந்த மாதிரி